கோயம்புத்தூர் கோவில்பாளையம் டு தொடியலூர் ரோட்டில் ஆன் ரோடு ஃபேஸிங் ப்ராஜெக்ட் 33 அடி ரோட் ஃபேஸிங்கில் 35க்கு 40ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 3.22 சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடமேற்கு கார்னர் சீட்டில் வடக்கு பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் தனி வீடாக சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரிய சைஸ் கார் பார்க்கிங், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் லிவிங் ஹால், 3 பெட்ரூமோ மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்து அதுக்கு அட்டாச்சு டாய்லெட் மற்றும் அவுட்டர் டாய்லெட் ப்ரொவிஷன்ஸ் அசத்தலான இன்டீரியர்ஸோட கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கார்னர் சைட்டுங்கனால வடக்கு மேற்குன்னு 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. மேற்கு பகுதியில் 33 அடி ரோடும் வடக்கு பகுதியில் 23 அடி ரோடும் அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3.22 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 35க்கு 40. பில்டிங் கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2300 ஸ்கொயர். ஆரஞ்சு, டார்க் அண்ட் லைட் கிரே கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் அண்ட் டெக்ஸ்டர் ஒர்க் பண்ணி டஃப் அண்ட் கிளாஸ் மூலயமா சிம்பிளான டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷனை. வீட்டோட எலிவேஷனை மேட்ச் பண்ணி வெஸ்ட் சைடு கார் பார்க்கிங்கு டபுள் கேட்டும், நார்த் சைடு நார்மல் யூசேஜுக்கு தனி கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார் போர்ட்டிக்கோ 10க்கு 33ங்கிற சைஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானி மூலையில் ஒரு போர்வெல் 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் அண்டர் கிரவுண்ட் சம்ப் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் 4க்கு 2 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் ஹைலைட்டரோட கொடுத்துருக்காங்க. நார்த் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய வாயுமூலையில் அவுட்டர் டாய்லெட் 3க்கு 6 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் 5 கிலோ டைமென்ஷன்ஸில் டீக்குட்டில் வடக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 16க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 3க்கு 5 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வால் முழுவதும் 16 அடிக்கு வால்பேப்பர் ஒட்டி ஒரு பக்கத்தில் 6க்கு 6 டைமென்ஷன்ஸில் பேஸ் கேபினெட் மற்றும் ஷோகேஸ் வச்ச டிவி யூனிட் பண்ணி கொடுத்து இன்னொரு பக்கத்தில் செல்ஃப் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி அருமையான முறையில் லைட்டிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் கொடுக்கப்பட்ட எல்லா விண்டோஸும் மகாகனின்னு சொல்லக்கூடிய சாலுட்லேயே டிசைன் செஞ்சுருக்காங்க. சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னிமூலையில் என்ட்ரானதும் இந்த வீட்டோட கிச்சன் அண்ட் டைனிங் 16க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட், சவுத், நார்த் வாலில் கிளாசி ஃபினிஷிங்கில் வால் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. யூ ஷேப்பில் கவுண்டர் டாப் கொடுத்து அதில் கிரானைட்ஸ் மற்றும் குவார்ட்ஸ் டைப்பில் ரெடிமேட் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு கீழே பேஸ் கேபினெட், வால் கேபினெட் மற்றும் லாஃப்ட் கவரேஜ் எல்லாமே பெய்ஜ் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலில் கரெக்டான வாஸ்துல பூஜா ரூம் பேஸ் கேபினெட் ப்ரொவிஷனோட 4க்கு 6 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய கன்னிமூலையில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ், 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ஒரு ஸ்டடி டேபிள் மற்றும் செல்ஃப் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். சைஸ் 6க்கு 6ங்கிற டைமென்ஷன்ஸில் நீட்டான வால் டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னர் ஸ்டேர்கேஸுக்கான ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி கொடுத்து ரெயிலிங் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ் மூலயமா மேலே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் 8க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோட சவுத் வாலில் நீட்டான டிசைனில் வால்பேப்பர் ஒட்டி வெஸ்ட் வாலில் ஷோகேஸ் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த்தில் எக்ஸிட் ஆனதும் ஓப்பன் டெரஸ் டெரகோட்டா பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்டில் என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் 16 அடிக்கு லாஃப்ட் கவரேஜ் மற்றும் 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். சைஸ் 5க்கு 10 வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய குபேர மூலையில் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ் மற்றும் 3 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். 5க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் 8 ஃபீட்டுக்கு லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பெட்ரூமோட நார்த்தில் எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பால்கனி இந்த ரூம்ல இருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 8க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் கோவில்பாளையம் டு துடியலூர் ரோடு வையம்பாளையம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.